Hi, can I take your order? Can I have the cheesiest of creamy cheeses? Cheese so cheesy, cheesy, cheese. Cheesiest cheesy, creamy cheese. KFC cheesy twister? Awesome. Would you also like the zesty lime lime so zesty, spicy chili chili so spicy, tasty zesty spicy, spicy zesty tasty, KFC hot and zesty twister? There are 2 twister flavors? Yep, 2 new KFC twisters. Cheesy twister or hot and zesty twister. Crunchy zinger strips, fresh vegetables with your choice of sauce in a tortilla wrap. 2 twisters, 2 flavors. Twist it up today for 6 ringgit and 50 cents each. KFC. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மாட்டி ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும்? ரொம்ப ஈஸி தாங்க. raga.th.fm என்ற அகப்பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு கரெக்டா பிளான் பண்ணி அமுக்க வேண்டிய நேரத்துல ஏறக்குறைய 11 மணிக்கு அமுக்கிடுறோம். அதிக அந்த டைம் சரி. இன்னைக்கு மாட்டிக்கிட்டவங்க வந்து காலிஸ், மாட்டி விட்டவங்க வந்து அவங்களுடைய வருங்கால மனைவி. மாலை மேட்டர் தான் அது. ஓகே, மாலை. மாலை கொஞ்சம் அதிகமா ஒரு வேலை சொல்லியிருக்கோம், வேணான்னு சொன்னாரு, ஆனா கலாய்ச்சிட்டோம். சரி, முழு கதை இப்ப கேட்கலாம். ஹலோ, காலிஸுங்களா? ஆமா கலீஷ் பேசுறேன். இங்க விமலா பேசுறேன். யாரு? விமலா உங்களோட கல்யாணத்துக்கு மாலை கேட்டிருந்தீங்களே. 8ஆம் தேதி தானேங்க உங்க கல்யாணம்? ஆமாக்கா, நீங்க இந்த ரவுண்ட் போட்டு இருக்கீங்க அந்த கடை? அதேதான். சீக்கிரம் சொல்லி, கஸ்டமர் எல்லாம் வந்திருக்காங்க, எழுதி ஆர்டர் கொடுக்கணும். ஆமா ஏக்கா, நான் அன்னைக்கு சொன்ன பிரைஸ்க்கு நீங்க இது பண்ண முடியுமாக்கா? நான் அன்னைக்கு அப்பாட்ட பேசினேன், 300 கஷ்டம்னு சொல்றாரு, 350 கஷ்டம்னு சொல்றாரு. எப்படி நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? தம்பி, பூ கிடைக்காதையா, ரொம்ப விலை ஏறிடுச்சு. ஓ அக்கா, அந்த பந்து மாதிரி இந்த ரவுண்டா ஒரு பூ இருக்க, அந்த பூ ட்ரை பண்ண முடியுமாக்கா? பந்து மாதிரியா? மல்லிகை போச்சுதா? இல்ல வந்து அந்த வெறும் ரவுண்ட் ரவுண்டா அந்த பூ இருக்குங்க. ஓ, அது விலையா? அந்த பூ இலைதான். எவ்வளவு வரும் அந்த மாதிரி மாலை? உங்க பட்ஜெட் என்னது? எனக்கு மேக்ஸிமம் 400. 400? 2 மாலை? ஆமாக்கா. அப்படி பார்த்தா ஒரு மாலை 200 ஐயா, முடியாதியா. கல்யாண மாலை அழகா செய்யணும். ஆமாவா? சரிக்கா, அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நான் பிரைஸ் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன், வேலை குறைவா தான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்? தம்பி, எனக்கு சீக்கிரம் சொல்லணும் ஐயா, ஏன்னா இந்த பூ கிடைக்க ரொம்ப கஷ்டம். மல்லிகை பூ முக்கியமா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிக்கா, அதான்க்கா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்க்கா. இப்ப சொல்லுப்பா, எனக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குல்ல. இல்லக்கா, நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், இல்லாட்டி நான் கடைக்கு வரேன். நான் சொல்றேன் தம்பி, இப்ப நீ ஆர்டர் சொல்லனா எல்லா கடையிலும் இருக்காது, மாலை கிடைக்க ரொம்ப கஷ்டம். இப்ப கல்யாண சீசன் வேற. ஆமாக்கா, இன்னும் புரியுது. இருந்தாலும் வந்து ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வேற சொல்லிருக்காங்க அந்த பிரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. நான் அதை பாத்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எப்படின்னு. அப்ப அவர் கிடைக்கலன்னா திருப்பி இங்க வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும், அப்புறம் கிடைக்காது. ஐயோ, கல்யாணத்துக்கு 2 மாலை இருந்தா போதும், அவ்வளவுதான். என்ன சாதாரண மாலையா? நார்மலா இருந்தாலே போதும்க்கா, ரொம்ப ஆடம்பரமாலாம் வேணாக்கா. மாலை நல்லா இல்லைன்னா ஊர் தப்பா பேசும்யா. ஊர் உலகம் 1000 பேசுக்கா. ஆனா மாலை தான் முக்கியமா. நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி பூ பிடிச்சிருக்கு, அப்புறம் உன்னோட பொஞ்சாதியா வைஃப் கிட்ட கேட்டு சொல்லையா. அதான் சொல்றேன், நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்ல நேர்ல வந்து கடையில நான் பாக்குறேன். சின்னதாலாம் அழகா இருக்காது, கொஞ்சம் நல்லா பெருசா மாலை போட்டா அழகா இருக்கும். 2 மணி நேரம் மாட்டி நிக்கிறேன், எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சரி, நான் என்ன பண்றேன், ஒரு மல்லிகை பூவோட சிம்பிளானது, நீ கேட்ட மாதிரி சிம்பிளானது, நல்ல விலை குறைவானதுல நான் உனக்கு செஞ்சு தரேன். ஒரு மாலை 500 வெள்ளி, ஓகேவா? சிம்பிளான ஒரு மாலை 500 வெள்ளி. அப்ப 2 மாலை 1000. ஒரு 2 மாலை 1000 வெள்ளி. நீங்க எங்க ஹெவன்ல இருந்து பூ கொண்டு வரீங்க? டெபாசிட் வந்து 400. என்னையா? டெபாசிட் 400? ஆமாய்யா. இல்லாட்டினா நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் பின்னி வச்சு வேஸ்ட் தானே. தாய்லாந்துல இருந்து வருது பூவு. தாய்லாந்து பூலாம் விலை குறைவுதாக்கா, ஏன்னா நானே பூ பிசினஸ் தாக்கா செய்யறேன். ஐயா, தாய்லாந்து பூ குறைவுதான், அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வர செலவு இருக்க. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அங்க வியாபாரம் செய்யறேன், இங்க வேற நம்ம வேலை பார்க்கணும். நீங்க வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, இல்லன்னா போயிட்டே இருங்க. நான் அதுதானே சொல்றேன், நான் வேணும்னா உங்களை வந்து கூப்பிடுறேனே, இல்லன்னா என்ன விட்டுருங்கண்ணே. இப்ப வந்து அந்த டைம்ல உங்களுக்கு பூ கிடைக்காது, எந்த கடையில வேணாலும் போய் கேளுங்க, பேசிட்டு இது பண்ணு. ஹலோ காலிஸ் தம்பி, அக்கா எப்படி? ஐயோ வேணாக்கா, எனக்கு பூவே வேணாக்கா.
எனக்கு மாலையே வேணாக்கா. வேணாமா? இவ்வளவு நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஹலோ, நீங்க தானே எனக்கு கால் பண்ணி ஒரு நாள் பேசி, நான் முதல்ல இருந்து அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வந்த பூ கேட்ட, இப்ப வேணாம்னு சொல்றியா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? நான் டைம் வேஸ்ட் பண்ணலண்ணே, அதுல நல்லாதான் சொல்லி. இப்ப பூ வேணுமா வேணாமா? வேணாண்ணே, பூ வேணாம், எனக்கு பூவே வேணாம். மரியாதையா போனை வச்சிரு, இல்லனா இது எப்படி இருக்கு சொல்லிடுவேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். என்னடா இது? ஐயோ, என்னமா இப்படி பண்றீங்களாமா நீங்க? மாலை ஆர்டர் பண்ணலாமா? 1000 வெள்ளி ஓகேவா? 1000 வெள்ளிக்கு எவனாச்சும் கல்யாணம் மாலை வாங்குவானா? வாங்கினா அது நான் அவனானதான் இருப்பேன். சரி, மாட்டி விட்டது யாரு தெரியுமா? யாரு? ரூபினி பிகன். வருங்கால பொண்டாட்டியே இந்த மாதிரி பண்ணா இது எப்படி இருக்கு? ஐயோ முடியல, என்னால தாங்க முடியல. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மாட்டி ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும்? ரொம்ப ஈஸி தாங்க. raga.th.fm பக்கத்துக்கு வாங்க, வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு கரெக்டா பிளான் பண்ணி அமைக்க வேண்டிய நேரத்துல ஏறக்குறைய 11 மணிக்கு அமைக்கிறோம். அதிகம் அந்த டைம். சரி, இன்னைக்கு மாட்டிக்கிட்டவங்க வந்து காலிசு, மாட்டி விட்டவங்க வந்து அவங்களுடைய வருங்கால மனைவி. மாலை மேட்டர் தான் அது. ஓகே, மாலை. மாலை கொஞ்சம் அதிகமா ஒரு வேலை சொல்லி இருக்கோம். வேணான்னு சொன்னாரு, ஆனா கலாய்ச்சிட்டோம். சரி, முழு கதை இப்ப கேட்கலாம். ஹலோ ஹலோ, காலிஸுங்களா? ஆமா காலிஸ் பேசுறேன். இங்க விமலா பேசுறேன். யாரு? விமலா உங்களோட கல்யாணத்துக்கு மாலை கேட்டு இருந்தீங்களே. 8ஆம் தேதி தானேங்க உங்க கல்யாணம்? ஆமாக்கா, நீங்க இந்த ரவுண்ட் போட்டு இருக்கீங்க அந்த கடை. அதேதான். சீக்கிரம் சொல்லி, கஸ்டமர் எல்லாம் வந்திருக்காங்க, எழுதி ஆர்டர் கொடுக்கணும். ஆமா ஏக்கா, நான் அன்னைக்கு சொன்ன பிரைஸ்க்கு நீங்க இது பண்ண முடியுமாக்கா? நான் அன்னைக்கு அப்பாட்ட பேசினேன். 300 கஷ்டம்னு சொல்றாரு, 350 கஷ்டம்னு சொல்றாரு. எப்படி நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? தம்பி, பூ கிடைக்காதையா, ரொம்ப விலை ஏறிடுச்சு. ஓ அக்கா, அந்த பந்து மாதிரி இந்த ரவுண்டா ஒரு பூ இருக்க, அந்த பூ ட்ரை பண்ண முடியுமாக்கா? பந்து மாதிரியா? மல்லிகை பூ வச்சுதா? இல்ல அந்த வெறும் ரவுண்ட் ரவுண்டா அந்த பூ இருக்குமா? ஓ, அது விலையா? அந்த பூ விலைதான். எவ்வளவு வரும் அந்த மாதிரி மாலை? உங்க பட்ஜெட் என்னது? எனக்கு மேக்ஸிமம் 400. 400? 2 மாலை? ஆமாக்கா. அப்படி பார்த்தா ஒரு மாலை 200 இல்லையா? ஐயா முடியாதியா, கல்யாண மாலை அழகா செய்யணும். ஆமாவா? சரிக்கா, அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நான் பிரைஸ் நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன், விலை குறைவா தான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்? தம்பி எனக்கு சீக்கிரம் சொல்லணும் ஐயா, ஏன்னா இந்த பூ கிடைக்க ரொம்ப கஷ்டம். மல்லிகை பூ முக்கியமா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிக்கா, அதான்க்கா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்க்கா. இப்ப சொல்லுப்பா, எனக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குல்ல. இல்லக்கா, நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், இல்லாட்டி நான் கடைக்கு வரேன். நான் சொல்றேன் தம்பி, இப்ப நீ ஆர்டர் சொல்லனா எல்லா கடையும் இருக்காது, மாலை கிடைக்க ரொம்ப கஷ்டம். இப்ப கல்யாண சீசன் வேற. ஆமாக்கா, இன்னும் புரியுது. இருந்தாலும் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வேற சொல்லிருக்காங்க அந்த பிரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. நான் அதை பாத்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எப்படின்னு. அப்ப அவரு கிடைக்கலன்னா திருப்பி இங்க வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும், அப்புறம் கிடைக்காது. ஐயோ, கல்யாணத்துக்கு 2 மாலை இருந்தா போதும், அவ்வளவுதான். என்ன சாதாரண மாலையா? நார்மலா இருந்தாலே போதும்க்கா, ரொம்ப ஆடம்பரமாலாம் வேணாக்கா. ஆளு நல்லா இல்லைன்னா ஊரு தப்பா பேசுவோம்யா. ஊர் உலகம் 1000 பீஸுக்கா. ஆனா மாலை தான் முக்கியமா. நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி பூ பிடிச்சிருக்கு, அப்புறம் உன்னோட பொஞ்சாதிய வைஃப் கிட்ட கேட்டு சொல்லையா. நான் அதான் சொல்றேன், நான் பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்ல நேர்ல வந்து கடையில நான் பாக்குறேன். சின்னதாலாம் அழகா இருக்காது, கொஞ்சம் நல்லா பெருசா மாலை போட்டா அழகா இருக்கும். 2 மணி நேரம் மாட்டி நிக்கிறேன், எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சரிக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். சரி, நான் என்ன பண்றேன், ஒரு மல்லிகை பூவோட சிம்பிளானது, நீ கேட்ட மாதிரி சிம்பிளானது, நல்ல விலை குறைவானதுல நான் உனக்கு செஞ்சு தரேன். ஒரு மாலை 500 வெள்ளி, ஓகேவா? சிம்பிளான ஒரு மாலை 500 வெள்ளி. அப்ப 2 மாலை 1000. ஒரு 2 மாலை 1000 வெள்ளி. நீங்க எங்க ஹெவன்ல இருந்து பூ கொண்டு வரீங்க? டெபாசிட் 400. என்னையா? டெபாசிட் 400? ஆமாய்யா. இல்லாட்டினா நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் பின்னி வச்சு வேஸ்ட் தானே. தாய்லாந்துல இருந்து வருது பூவு. தாய்லாந்து பூலாம் விலை குறைவுதாக்கா, ஏன்னா நானே பூ பிசினஸ் தாக்கா செய்யறேன். ஐயா, தாய்லாந்து பூ குறைவுதான், அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வர்ற செலவு இருக்க. ஐயோ,
தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கக்கா. அங்க வியாபாரம் செய்யறேண்ணே, இங்க வேற நம்ம வேலை பார்க்கணும். நீங்க வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, இல்லன்னா போய்கிட்டே இருங்க. நான் அதுதானே சொல்றேன், நான் வேணும்னா உங்களை வந்து கூப்பிடுறேனே, இல்லன்னா என்ன விட்டுருங்கண்ணே. இப்ப வந்து அந்த டைம்ல உங்களுக்கு பூ கிடைக்காது. எந்த கடல வேணாலும் போய் கேளுங்க. பேசிட்டு இது பண்ணு. ஹலோ காலிஸ் தம்பி, அக்கா எப்படி? ஐயோ வேணாக்கா, எனக்கு பூவே வேணாக்கா, எனக்கு மாலையே வேணாக்கா. வேணாமா? இவ்வளவு நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஹலோ, நீங்க தானே எனக்கு கால் பண்ணி ஒரு நாள் பேசி, நான் முதல்ல இருந்து அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைக்கு வந்த பூ கேட்ட, இப்ப வேணாம்னு சொல்றியா? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? நான் டைம் வேஸ்ட் பண்ணலண்ணே, அதுல நல்லாதான் சொல்லி. இப்ப பூ வேணுமா வேணாமா? வேணாண்ணே, பூ வேணாம், எனக்கு பூவே வேணாம். மரியாதையா போனை வச்சிரு, இல்லன்னா இது எப்படி இருக்கு சொல்லிருவேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிருவேன். என்னடா இது? ஐயோ, என்னமா இப்படி பண்றீங்களாமா நீங்க? ஆர்டர் பண்ணலாமா? 1000 வெள்ளி ஓகேவா? 1000 வெள்ளிக்கு எவ்வளவு கல்யாணம் மாலை வாங்குவானா? வாங்கினா அது நான் அவ்வளவுதான் இருப்பேன். சரி, மாட்டி விட்டது யாரு தெரியுமா? யாரு? ரூபினி பிகன். வருங்கால பொண்டாட்டியே இந்த மாதிரி பண்ணா இது எப்படி இருக்கு? ஐயோ முடியல, என்னால தாங்க முடியல.